சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து நிறைவு பாடல் 94வது பாடல். ஆறுதலை இல்லை அடியேனுக்கு அன்பாக தேறுதலை சொல்வார் சிலர் இல்லை, வேறெனக்கு திக்காரும் இல்லை சிவனே பழிக்கு அஞ்சி சொக்கே நின் தாளே துணை. அற்புதமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. மனதார உருகி உருகி பாட வேண்டிய பாடல். பாடல் மாதிரி அந்த பாடலோட பொருளோடு ஒழுகி நிற்க வேண்டிய ஒரு பாடல். இதுல பாருங்க, ஆறுதலை இல்லை அடியேனுக்கு அன்பாக தேறுதல் சொல்வார் சிலர் இல்லை, வேற எனக்கு திக்காரும் இல்லை. இந்த 3 வார்த்தைகளையும் நாம எடுத்து பார்க்கணும். ஆறுதலை, தேறுதலை, அதே மாதிரி திக்காரும் இல்லை என்ற சொல். நாம சொல்லுவோம் தெரியுமா, எனக்குன்னு எந்த திசைக்கு போனாலும் எந்த திக்குக்கு போனாலும் ஆள் இல்ல சாமி அப்படின்னு நாம சொல்லுவோம். நமக்கு என்று யாரும் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் வருதுன்னு வச்சுக்குவோமே, அப்ப நாம எல்லாம் அனாதைகளா அப்படின்னாக்க கண்டிப்பா கிடையாது. நமக்கு அம்மை அப்பராக சிவபெருமான் இருக்கின்றார். இன்றைய பாடல் புகலிடமாக நாம் செல்ல வேண்டிய ஒரே இடம் எது என்பதை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய பாடல். எனக்கு திக்கு திசை தெரியாம நான் நிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அடுத்தது பண்ண போறேன்னு தெரியாதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது நமக்கு யாராவது ஒருத்தர் துணையாக வருவாங்களா அப்படின்னா அவர்கள் சுயநலத்துக்கு துணையாக வருவார்கள். நமக்கு என்று யோசிப்பதற்கு யாராவது இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. நம்மளால அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கறதுனால நமக்கு ஆறுதல் சொல்வது போல, நமக்கு தேறுதல் சொல்வது போல, நமக்கு திக்காக இருப்பது போல மனிதர்கள் வருவார்கள். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நாம் அவங்களை குறை சொல்ல முடியாது. அவர்கள் வினையை கழிப்பதற்காக அவர்கள் இந்த பிறவியை எடுத்திருக்கின்றார்கள். அந்த பிறவிக்கு ஏற்ப அவர்கள் செயல்படுகின்றார்கள். நாமளும் அதேதான். நாம ஒருத்தருக்கு போய் ஆறுதலா நிக்க போறோமா, நாம ஒருத்தருக்கு போய் திக்கா நிக்க போறோமான்னா முடியாது. ஏன்னா நம்மளுடைய வினையை கழிப்பதற்காகத்தான் நாம் இந்த பிறவியை எடுத்திருக்கிறோமே ஒழிய இன்னொருத்தருக்கு ஆதரவாக இருப்பதற்கோ அல்லது இன்னொருவருக்கு போய் நாம வழிகாட்டுவதற்கோ இல்ல. நாமளே வழி தெரியாம நிக்கிறோம். இதுல நீ அப்படி தப்பு பண்ற, நீ இப்படி தப்பு பண்றன்னு இன்னொருத்தனை போய் திருத்திட்டு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, நானே தப்பு பண்ணதுனால தான் இந்த பிறவி எடுத்திருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும், பிறவி எடுத்திருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு பிறவியில செய்த ஒரு பாவத்தின் காரணமாகத்தான் பிறவி எடுத்திருக்கிறோம். அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரே சரிசமமான தட்டுல தான் நிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நான் செய்யறதுதான் சரி, நீ செய்யறது தப்புன்னு ஒருத்தரை நாம குறை சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. சொல்ற அந்த தகுதி நமக்கு கிடையாது. அப்ப நாம என்ன செய்யணும்? இந்த பிறவி எடுத்துட்டோம், இதுக்கு மேற்கொண்டு நான் பிறவி எடுக்காம இருக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்? அதற்கு யார நான் பற்றணும்? சிவபெருமான் தானே. அப்ப அதற்கான வழியை நாம செய்யணும். அதுலதான் பாருங்க, ஆறுதலை இல்லை. எனக்கு ஆறுதல் சொன்ன நாம இன்னைக்கு சொல்றோம் தெரியுமா, எனக்கு சாயருக்கு ஒரு தோள் வேணும் அப்படின்னுட்டு. ஒரு தோளாக ஒரு மனிதன் நிப்பாங்களான்னா கிடையாது, சிவபெருமான் நிப்பாரு. ஆனா எத்தனை பிறவிகள் நாம எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் நமக்கு தோள் கொடுக்க கூடியவராக சிவபெருமான் மட்டுமே நிற்பார். நம்ம பெத்தவர்கள், நாம் பெத்தவர்கள், நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளுடைய கணவன் மனைவி எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சூழல்ல நம்மளை பார்த்து சீ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த சீன்னு சொல்லாத ஒரு உறவு சிவபெருமான். அதே மாதிரி பாருங்க, தேறுதலை சொல்றதுக்கு இன்னைக்கு யாராவது இருக்காங்களா? நீங்க போய் எனக்கு இவ்வளோ பிரச்சனையா இருக்குன்னு ஒருத்தட்ட போய் மனசு விட்டு பேசுங்களேன். நாளைக்கு ஏதோ ஒரு சூழல்ல அந்த வார்த்தையை நாம சொன்ன அந்த வார்த்தையை வச்சு நம்மளையே குத்தி காட்டுற உறவுகள் தான் நம்மளை சுத்தி இருப்பாங்க. குத்தி காட்டாத மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா சிவபெருமான் என்னைக்காவது குத்தி காமிச்சிருக்கிறாரா? எத்தனை அயோக்கியத்தனம் நாம பண்றோம். ஏதாவது ஒரு விஷயத்துல சாமி நம்மளை குத்தி காமிச்சிருக்காரான்னா இல்லையே. இன்னைக்கும் நம்மள அப்படியே அரவணைச்சிட்டு தானே போறாரு. அப்ப தேறுதலை சொல்றதுக்கு நாம யாருகிட்ட போய் நிக்கணும்? சிவபெருமான் கிட்டதான். திக்கு தசை தெரியாம நிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமா? எல்லா திகம்பரனாக இருக்கக்கூடிய சிவபெருமான்,
எல்லா இடத்திலையும் திசைகளையே ஆடையாக அணிந்து கொண்டு எல்லா திசைகளிலும் இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அப்ப நாம எங்க போய் பிடிக்கணும் அப்படின்னா சிவபெருமானத்தான் நாம போய் பிடிக்கணும், அவருடைய திருவடியை தான் நாம பிடிக்கணும். சொக்கே நின் தாளே துணை என்று அவருடைய திருவடிகளுக்கு, அந்த திருவருளுக்கு நம்மை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற அற்புதமான ஆற்றுப்படுத்தும் பாடலாகத்தான் இந்த 94வது பாடலை நமக்கு குரு முதல்வர் அருளி செய்திருக்கின்றார். அற்புதமான நூல் இன்று நமது சிந்தனைக்கு கொடுத்து இன்றோடு இந்த பாடலையும் நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முத கடலையே போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.